தயாயினும் நீ எங்கள் தாய் யாரும் வருத்த கரிய தீராயினும் எங்கள் தாய் இந்த பால் என்னாலும் ஒரு கண்ணிகை என பயின்றிடுவாள் எங்கள் தாய் இந்த பாருள் என்னாலும் ஒரு கண்ணிகை என பயின்றிடுவாள் எங்கள் தாய் நல்லறம் நாடிய மன்னறிவாள் நயம் புரிவாள் எங்கள் தாய் நல்லறம் நாடிய மன்னறிவாள் நயம் புரிவாள் எங்கள் தாய் பூமியிலும் ஒரு கொடையாள் பெரும் புண்ணிய நெஞ்சினள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் எங்கள் தாய் அறிவு நீ தர்மம் நீ உள்ளம் நீ அதனிடை மறுமதி உடற்கண் வாழ்ந்திடும் உயிரே தோளிடை வந்து நீ நெஞ்சகத்து அன்பு ஆலயம் தோறும் அடிபெற விளங்கும் Bhakti Ramachandran. இந்த காலங்கள் என்றும் மாறலாம். ஆனால் இக்குழந்தைகளின் அன்பு, பாசம், நட்பு, மகிழ்ச்சி ஆகியவை என்றுமே மாறாது. இதை உணர்த்த வரும் நிகழ்ச்சிதான் காலங்கள்.
வசந்த காலத்தை பார்த்தீர்கள். அடுத்து வருவது கோடை காலம். வறட்சி, தாகம், வெயில், வேர்வை இவையெல்லாம் கோடை காலத்தின் அடையாளம்.
மரங்கள் வாட செடிகள் தோல எங்கும் வெப்பம் எதிலும் வெப்பம் பூமியே கொதிக்கும் எங்கும் வெப்பம் எதிலும் வெப்பம் பூமியே கொதிக்கும் பூமியே கொதிக்கும் பூமியே கொதிக்கும் பூமியே கொதிக்கும் பூமியே கொதிக்கும் பூமியின் கொதிப்பை தணிக்க அமிர்தவர்ஷினியாக வரும் மழைக்காலம்.
ஆரம்பம். பனி கொட்டும் நேரம், 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 பனி கொட்டும் நேரம். பறவை கூட்டம் இடமாறும், பறவை கூட்டம் இடமாறும். மிருகங்கள் பொந்தில் ஒளியும், மிருகங்கள் பொந்தில் ஒளியும். வெள்ளை மழை பொழியும் பூமியே, வெள்ளை போர்வை தெரிஞ்சுக்கத்தான் தேவை நீதானம் என்றான் உடம்புக்கு சிறப்பேற்றதானம் மரம் சிறப்பை தெரிஞ்சுக்கத்தான் தேவை நீதானம் திவித்தாரா 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 சின்ன மண்டை கூட்டுக்குள்ளே மூளை ஒன்று வைத்தால் சிந்தனை நேராக செலுத்த
வட்டம் ஆடும் பந்து பார்க்கும் சூரியன் உரசும் கைகளை இனிக்கும் லட்டு சுவைக்கும் தோசை ஓடும் சக்கரம் ஆடும் பந்து பார்க்கும் சூரியன் உரசும் கைகளை இனிக்கும் லட்டு சுவைக்கும் தோசை ஓடும் சக்கரம் இவையெல்லாம் என் வடிவம்தான் இவையெல்லாம் என் வடிவம்தான் இவையெல்லாம் என் வடிவம்தான் நான் தான் வட்டம் நான் தான் வட்டம் நான் தான் வட்டம் நான் சதுரம் சதுரம் நான் தான் சதுரம் நான்கு பக்கம் கொண்டவன் நான் அளவெல்லாம் சரிசமம் தான் நான்கு பக்கம் கொண்டவன் நான் அளவெல்லாம் சரிசமம் தான் சரிசமம் தான் பழங்களும் பெட்டிகளும் புத்தகங்களும் ஸ்லேட்டுகளும் பழங்களும் பெட்டிகளும் புத்தகங்களும் ஸ்லேட்டுகளும் என் வடிவத்தை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ள முடியும் நான்கு பக்கம் கொண்டவன் நான் அளவில் நான்கும் சரிசமம் தான் நான்கு பக்கம் கொண்டவன் நான் அளவில் நான்கும் சரிசமம் தான் சரிசமம் தான் நான் தான் சதுரம் நான் தான் சதுரம் நான் தான் முக்கோணம் மூன்று பக்கம் சேர்ந்து விட்டால் என் வடிவம் கிடைத்துவிடும் மூன்று பக்கம் சேர்ந்து விட்டால் என் வடிவம் கிடைத்துவிடும் நான் தான் முக்கோணம் 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 நான் தான் முக்கோணம் 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 ஐஸ்கிரீம் கோனிலும் பம்பரத்திலும் பிறந்த நாள் தொப்பியிலும் ஐஸ்கிரீம் கோனிலும் பம்பரத்திலும் பிறந்த நாள் தொப்பியிலும் அடிப்படையாக காணப்படும் என் வடிவம் தானே நான் தான் முக்கோணம் 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 நான் தான் முக்கோணம் 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 நான் தான் முக்கோணம் 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 வட்டம் சதுரம் முக்கோணம் என்ற வடிவங்களை அறிந்திடுவோம் வட்டம் சதுரம் முக்கோணம் என்ற வடிவங்களை அறிந்திடுவோம் 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 us the world of these special children. Watch them sway and bounce to the Spanish beat. Thank you.
வாழும் பூமிக்கு சென்று உணவை தேடிடுவோம். அது கொஞ்சமாக கிடைத்தாலும் நாங்கள் திருப்தியடைந்திடுவோம். மனிதர் வாழும் பூமிக்கு சென்று உணவை தேடிடுவோம். கொஞ்சமாக கிடைத்தாலும் நாங்கள் திருப்தியடைந்திடுவோம். கூடி வாழும் புறாக்கள் வானம் நீல வானம் பிடித்த வானம் எங்கள் வானம். வானம் நீல வானம் பிடித்த வானம் எங்கள் வானம். எங்கள் வானம் எங்கள் வானம். அதோ பாருங்கள், பூமியில் நிறைய தானியங்கள் சிதறி கிடக்கிறது. உடனே போய் சாப்பிட்டு வரலாமா? தோழர்களே, தோழிகளே, கவனியுங்கள், அங்கு அபாயம் இருக்கிறது. கவனியுங்கள். தோழர்களே, தோழிகளே, கவனியுங்கள், அங்கு அபாயம் இருக்கிறது. கவனியுங்கள். வேண்டாம் வேண்டாம் நாம் அங்கு போக வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் நாம் அங்கு போக வேண்டாம். தூரத்தில் ஒளிந்திருக்கும் வேடன் ஒருவன் தெரிகிறான். நாம் அங்கு போனவுடன் வலை விரித்து பிடித்திடுவான். வேண்டாம் 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 நாம் அங்கு போக வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் நாம் அங்கு போக வேண்டாம். தெரியவில்லையே, எங்களுக்கு தெரியவில்லையே, ரமிதான் உன்னை பிடித்துள்ளதோ. தெரியவில்லையே, எங்களுக்கு தெரியவில்லையே, ரமிதான் உன்னை பிடித்துள்ளதோ. எங்களுக்கு பசி தீர இவ்வளவு தானியங்கள் மறுபடியும் கிடைக்குமா? சொல் நீ. எங்களுக்கு பசி தீர இவ்வளவு தானியங்கள் மறுபடியும் கிடைக்குமா? சொல் நீ. எத்தனை நாள் மறைத்தாலும் நாங்கள் அங்கு செல்கிறோம். நாங்கள் அங்கு செல்கிறோம். நாங்கள் அங்கு செல்கிறோம். என்ன செய்வது? எப்படி சொல்வது? இப்படி பிடிவாதம் பிடித்தால் நானும் அவர்களுடன் செல்லத்தான் வேண்டும். சுதந்திரமாக பறந்து திரிந்த நாம் இப்படி வலையில் மாட்டிக்கொண்டோமே. இப்படி வலையில் மாட்டிக்கொண்டோமே. உங்கள் பேச்சை கேட்காமல் மாட்டிக்கொண்டோமே. இதிலிருந்து விடுபட வழி இல்லையா? இதிலிருந்து விடுபட வழி இல்லையா? சுவாமி, வழி இல்லையா? வழி இல்லையா?
முகிலாய் மழையாய் பொழிவது போல் இசை நம் இசை. मेरे सुर मेरा तुम्हारा तो सुर बने हमारा। ओ मेरे सुर मेरा तुम्हारा तो सुर बने हमारा। सुर की नदियाँ हर दिशा से बहके सागर में मेरे बादलों का रूप लेकर बरसे हल्के हल्के। ओ मेरे सुर मेरा तुम्हारा तो सुर बने हमारा। मंचो सुर पहले सा प्यारा मेरे जुदे गीतकारो मधुर तरानो गले गले। मंचो सुर पहले सा प्यारा मेरे जुदे गीतकारो मधुर तरानो गले गले। सुर का दरिया बहके सागर में मिले बदलाता रूप लगे। दर्शन हो रे இசைந்தானம் இருவரின் சுரமும் நவராத்திரி. இசை வேதானாலும் ஆரிசையார்கள் முகிலாய் மழையாய் பொழிவது போல் இசை நம் இசை. ನಮ್ಮ ಧ್ವನಿಗೆ ನಿಮ್ಮ ಧ್ವನಿಯ ಕೇಳಿದಂತೆ ನಮ್ಮ ಧ್ವನಿಯ ನಮ್ಮ ಧ್ವನಿಗೆ ನಿಮ್ಮ ಧ್ವನಿಯ ಕೇಳಿದಂತೆ ನಮ್ಮ ಧ್ವನಿಯ. నా స్వరము నీ స్వరము సంగమమై మనస్వరంగా అవతరించి. నా స్వరము నీ స్వరము సంగమమై మనస్వరంగా అవతరించి. எந்தே ஸ்வரமும் உங்களுடைய ஸ்வரமும் ஒட்டு சேரும் நம்முடைய ஸ்வரமாய். எந்தே ஸ்வரமும் உங்களுடைய ஸ்வரமும் ஒட்டு சேரும் நம்முடைய ஸ்வரமாய். तोमार शोर मोरे शोर सृष्टि हो को शोर। तोमार शोर मोरे शोर सृष्टि हो को तार। तुम मोररा सुरर मिलन सृष्टि हुई चारो चोदना। तुम मोररा सुरर मिलन सृष्टि हुई चारो चोदना। बनी सूर जो तारो मारो बनी आपनो सूर निरालो। बनी सूर जो तारो मारो बनी आपनो सूर निरालो। माजा कुलजा दुल्हा तंजा मधुर सुरांजा कितारा। माजा कुलजा दुल्हा तंजा मधुर सुरांजा कितारा। सुर की नदियाँ हर दिशा से बहके सागर में मिले बादलों का रूप लेकर बरसे हल्के हल्के। ओ मिले सुर मेरा तुम्हारा मिले सुर मेरा तुम्हारा
Great idea. Hello. May I request Past President P.T. Govindarajan to welcome the guests. முன்னேடு படம் போயிடும் எல்லாம் Devoted friends, I have a great pleasure on behalf of Down Social Society in Madhubadan to welcome the chief guest, retired past President Krish Chitale, and the guest of honor of today, Sri Niranjan Ravi, who has come here. And of course, our own Mrs. Rekha Ramachandran of Madhu Mandir. I welcome the students of Madhu Mandir and the teacher. The students have given such a fantastic performance this evening. I welcome Mrs. Ambika Kameshwar and her music group who rendered fantastic music this evening. I welcome the president and members of Junior Sakhi Mandal, an organization, a municipal organization which has come forward with a very nice donation this evening. I welcome the parents and relatives of the Madhubadan children. I welcome the president and members of the Rotary Club of Madras Southwest, the sponsors of the Madhubadan. I welcome the members of the press, and I welcome all other invitees, guests, ladies and gentlemen. I do request you to request our honorary Rotarian Rekha Ramachandran to give a report on Madhu Mandir, please. He asked us, how much of love are you going to give me? Madhu Mandir has completed 13 years, and as our past district governor, P.T. Prabhakar, said at the opening of our new center at Arambakam, that 13 is considered unlucky for so many, but in the case of Madhu Mandir, it has proved to be a blessing. Parents with Down syndrome children really do not care about the numbers, the dates, the days, good or evil charms. We believe that we are blessed. And as the chosen ones, we have only one goal: to see our children live and love life till the end. One such case is that of Renuka. The child came to us at birth and had a severe heart problem with pulmonary hypertension. Breathing was a problem and she was not allowed any form of exercise. Because she used to get breathless, she was not allowed any form of therapy. She is also highly anemic. The case on the whole was considered a lost one. We had absolutely no way we could help the parents. Doctors had written her off and she was given 6 months to a year. But we believed and we hoped. We kept the mother alive and her confidence in us paid off. The child is only improving with absolutely faith. With the nutrients called HapCaps that I brought in from the US, the child has shown tremendous improvement. When doctors tell us that our child has made such a human being, there has to be a purpose for that particular life. This mother has been suffering so silently that even the gods could not sit back and relax. Her belief we only become stronger and more understanding of people around us. I would like you to give this mother and the child a very big hand for just believing. That is the child that has survived 6 years, was given 6 months. Thank you. March beginning of the year took a turn when the Rajaji Vidrashram School set up a curriculum for our children from primary to second standard. These are the regular curriculums that we are practicing in our center. All our kids love the workbooks and seem to give us a sense of direction.
For this, we have to thank Mrs. Swatantra, who took the pains of setting up a regular standard for our children. Earlier this year, we organized a trip to Erode to see our superintendent, Sister Manikam, who gave her sweat and blood for the center for 11 years. 17 children and the entire staff went to pay their respect to Sister. We all need to pray for her as she is ailing from Parkinson's disease and has become very weak. Our other trip was to Bangalore in the summer vacations. The children and staff were sent for a week's holiday to visit the multi-purpose integrated center in Bangalore. The children and staff came back more knowledgeable, and it was definitely a learning experience. This is the first year that we have taken our children on trips away from their home, and we realized they can manage very well away from family. The other novel experience was a swim camp that we organized at Marina Swimming Pool for 2 weeks for 50 children. And with 4 coaches, most of the children learned swimming, and we had a competition for walking, treading and crawling across the pool. Mr. Rajendra Shah was kind enough to grace the occasion and give away the prizes. Early this year, we have presented an encyclopedia with games, puzzles and music, a set that was given to us by a philanthropist. He has asked us not to reveal his name. This was very useful for the